மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க நம்ம எந்த வீடியோ ஓப்பன் பண்ணாலும், ஜனநாயகனுடைய ரிலீஸ் அப்டேட்ட பத்தி சொல்லுங்க. என்னாச்சு சென்சார் அப்ளை பண்ணியிருந்தாங்களே அப்படிங்கிற மாரி கேள்வி போயிட்டுருக்கு. இப்போ தியேட்டர்காரங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன அப்டேட் குடுத்துட்டு இருக்காங்க? இப்ப என்ன நிலவரத்துல இருக்கு ஜனநாயகன்? என்ன மாரியான ரிலீஸ் டேட்ட நோக்கி போயிட்டுருக்கு சார்? இப்போ ஜனநாயகன் படத்துக்கு என்னென்ன பிரச்சனை நடந்துன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா, இதற்கு முன்பாக இதே விஜய் நடிச்ச படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்தது. அந்த படம் மாஸ்டர் படம்னு இது. ஸோ இந்த கொரோனா பீரியடு. இந்த கொரோனா பீரியட் அப்போ பார்த்தீங்க அப்படின்னோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 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 7, 8, 10 மாசமாவே தியேட்டர்லாம் மூடப்பட்ட ஒரு விஷயம் இருந்தது. ஏகப்பட்ட லாஸ் சந்திச்சாங்க தியேட்டர் ஓனர்ஸ். வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ரொம்ப அதை நொந்து போனாங்கன்னு வச்சுங்களேன். அந்த நேரத்தில் தான் மாஸ்டர் படம் முடிஞ்சு வெளிய வரலாங்கும்போது இந்த கொரோனா பீரியட் லாக்டவுன் போட்டாங்க. மாஸ்டர் படம் வெளிய வராமல் சர்டன் பீரியடு வந்து லாக் பண்ணாங்க. பட் இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாமே வந்து இந்த படம் எப்போ வருன்ற எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக வந்து, ஏன்னா நமக்கு ஒரு மெகாஸ்டார் படங்கள் வந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த லாஸை ஈக்குவல் பண்ண முடியும். பட் அப்போ வரக்கூடிய ஒரே படம் மாஸ்டர் படம் ஒன்று தான் இருந்தது. பட் கொரோனா டோட்டல் லாக். 2021 கொரோனா கொஞ்சம் அப்படியே ஆஃப் ஆகி, அப்போ தான் மக்கள் கொஞ்சம் வெளில வர்றது மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும் போது, மாஸ்டர் படம் வெளியில் வரலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சின்ன விஜயோடைய ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு மீட் பண்ணி பேசப்பட்ட விஷயங்கள்ல, அப்போது ஓடிடி நிறுவனம் இந்த பீரியடுக்கு அப்போ என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நீங்கள் தியேட்டரில் வர்றது இப்போ சூழ்நிலை சரியில்லைங்கும் போது, நீங்கள் என்ன அமௌண்ட்டு கேட்குறீங்களோ அந்த அமௌண்ட்டை நான் பேசுகிறேன், நாங்கள் தரது ரெடியாக இருக்கோம், மாஸ்டர் படத்தை ஓடிடி ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயம் பேசப்பட்டது ஒன்று இருக்குது. ஆனால் இங்கே தான் விஜய் அவர்களுக்கு உடன்பாடு கொஞ்சம் இல்லாமல் இருந்தது. காரணம் கேட்டிங்க அப்படின்னா, இங்கே ப்ரொடக்ஷன் ஹவுஸை ஒரு பக்கம் வந்து இந்த ஓடிடி நிறுவனம் பேசும்போது, அவர்கள் ஒரு பக்கம் கொடுக்கலாங்கிற அளவுக்கு ஒரு மைண்ட் செட் பண்ணாங்க. காரணம் கேட்டிங்கன்னா, 50% தான் ஆடியன்ஸ் வரணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட தான் தியேட்டர் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிச்சு. அப்போது ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து 50% வந்தால் நம்ம பெரிய ஒரு பட்ஜெட் போட்டு தயாரிக்கப்பட்ட படம் இது, எப்படி நம்ம வசூல் எடுக்க முடியும் நம்ம அப்படிங்கிற, ஏன்னா ஒரு சீட் இருக்கும், ஒரு சீட் கேப் இருக்கும், இப்படி தான். அப்போது அவர் ஒரு சின்ன குழப்பத்தில் போது விஜய் கிட்ட வந்து பேசுகிறாங்க, சார் 50% ஆடியன்ஸ் வரணும் அப்படின்னு நமக்கு வந்து எடுக்க முடியாது சார், ஓடிடி நல்ல அமௌண்ட் கேட்குறா, நம்ம கொடுத்துடலாமா அப்படிங்கும்போது எல்லாத்தையும் விஜய் பொறுமையை கேட்டுட்டு, அந்த தவறை மட்டும் பண்ணாதீங்க, நம்மளுடைய படம் மக்கள் பார்வைக்கு போகணும், இந்த படம் எப்படி இருந்தாலும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும், நீங்கள் கவலைப்படாதீங்க, ஓடிடிக்கு இப்போ கொடுக்க முடியாது, நீங்கள் வந்து 28 நாளைக்கு பிறகு நமக்கு வந்து கொடுத்துருவோம், விஷுவல் ரேட் என்ன பேசணுமோ பண்ணிக்கிறது, தியேட்டரில் தான் வரணும் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னாங்க. வேறு வழியே இல்லை. 2021 மாஸ்டர் படம் தியேட்டருக்கு வருது. 50% ஆடியன்ஸோட தான் அந்த படம் வருது. இதே சத்தியம் தேட்டரில் நாங்கள் படம் பார்க்க போகிறோம். ஒரே கலவரம். ஏன்னா அந்த ஒரு 10 மாதம் கொரோனாவில் பாதிக்கப்பட்டுட்டு, அதாவது நான் வெளியில் வந்து போய் மக்களை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வர மாதிரி இருந்தது. தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வரதே பயந்தாங்க. ஏகப்பட்ட மாஸ்க்கு, கையில் க்ளவுஸு, இந்த மோமுடி கொள்ளைக்காரர்கள் மாதிரி தியேட்டருக்கு வந்து படம் பார்த்த ஒரு அனுபவம் வந்து அது ரொம்ப ஒரு என்னென்னா ஒரு த்ரில்லிங்காக இருந்தால் கூட மோசமான அனுபவங்க அது. ஸோ அப்படி போய் சத்யம் தியேட்டரில் நாங்கள் போய் பயந்து தான் படம் பார்த்தாங்க. 50% தான் மக்கள் வந்திருந்தாங்க. ஒரு சீட் கேப்பில் படம் முடிச்சு படம் எந்தளவுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் எதிர்பார்த்ததை விட இது கலெக்ஷன் கொஞ்சம் வந்துச்சு நிறையாவே. அப்போ அதுலேருந்து நிறைய சில பிரச்சனைகளை வந்து அந்த ஓனர்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணாங்க. ஏன்னா ஒரு படம் பெரிய படம் தியேட்டருக்கு வரலைன்னா தியேட்டர் மெயின்டெனன்ஸ்லாம் ஏகப்பட்டது இருக்குது உங்களுக்கு. சேலரி இருக்குது, மெயின்டெனன்ஸ் இருக்குது, பார்க்கிங் இருக்குது, ஸோ கேண்டீன் இது இருக்குது. இவ்வளோ மேட்டரில் நீங்கள் ஒரு 10 மாதமாக ஒரு தியேட்டர் ஓனர் பண்ணது எப்படி பண்ண முடியும் நீங்கள்? டோட்டல் தமிழ்நாடு பூரா, இந்தியா பூராமே. ஸோ அதுக்கு மீறி இந்த படம் தியேட்டரில் தான் வரணும் அப்படின்னு விஜய் போட்ட கண்டிஷனில் தியேட்டருக்கு வந்துச்சு. பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. தியேட்டரை காப்பாற்றுச்சு, தியேட்டர் ஓனரை காப்பாற்றுச்சு. நிறைய பேர் வந்து அப்பா விஜய் படம் வந்து எங்களை காப்பாற்றுச்சுப்பா அப்படிங்கிற அளவுக்கு வெளிப்படையாக பேசின ஒரு விஷயம் இருக்குது. அதே பிரச்சனை தான் இன்றைக்கி ஜனநாயகன் படத்துக்கும் கிட்டத்தட்ட வந்திருக்கு. படம் வருமா வராதா, இந்த 2 கேள்வி தான் இருக்கே தவிர வேறு கேள்வியே இல்லை எல்லார்ட்டையுமே. தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த 2026 மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கும். ஜனவரி 9 படம் ரிலீஸ். எங்களுக்கு பல பிரச்சனைகளை வந்து ஜனநாயகன் வந்து தீர்த்து வைக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கனவுல இருந்தாங்க. இந்த கனவு எல்லாமே தூளாயிடுச்சு. ஜனவரி 9 படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு சில படங்கள் மட்டும்தான் ஜனவரி வராதனால ரிலீஸ் ஆகி ஓரளவு சுமாரான ஒரு வெற்றியை பெற்றுச்சு. பட் இருந்தாலும் மேஜராக வந்து எந்த படமே வரல. அப்போ சில படங்கள்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னீங்கன்னா தியேட்டர்ஸில் ஆடியன்ஸ் வரல. எனக்கு தெரிஞ்சு தியேட்டர்ஸில் போகும்போது பார்த்தோன்னா ஒரு 10 பேர் 15 பேர் உட்காந்துருக்கான். ஏசி எப்படி ரன் பண்ண முடியும்? தியேட்டர்ஸ் அத்தனை பேர் எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? 10 பேர் வச்சு 3 மணி நேரம் எப்படி படம் ஓட்ட முடியும்? இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அவங்க சில ஷோலாம் கேன்சல் பண்ணதே இருக்குங்க.
விக்ரம் ஒரு படம் வீரதரன் சூரன் படமே பார்த்தீங்க அப்படின்னோம்னா டிக்கெட்டே ஃபுல்லாகாமல் டீனரில் ஒரு தியேட்டரில் டிக்கெட்டை கொடுத்தது பூரா கேன்சல் பண்ணால் அந்த டிக்கெட்டில் புக் பண்ணுறது நானும் ஒருத்தன். திரும்பி அமௌண்ட்டை வந்து பேங்க் இதுலேயே அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ அதனால் ஆடியன்ஸ் வந்தால் தான் தியேட்டர்ஸ் ஒன்று செலிப்ரேஷன் இருக்கும். அவங்களுடைய மிகப்பெரிய ட்ரீமே 26 ஜனநாயகனில் பல பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ஏன்னா நிறைய கடன் வாங்கி பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து ஜனநாயகனுக்கு ஒரு சிக்கல் உருவாயிடுச்சு, படம் வரலை. இது வரைக்குமே தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நிறைய சின்ன படங்கள் வந்தால் கூட அவங்களுக்கு போடுறதுக்கு வந்து விருப்பம் இல்லை. காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா ஜனநாயகம் இப்போ வந்துருங்கிற எதிர்பார்ப்போடையே இப்போ நாளுக்கு நாள் 24 ஹவர்ஸும் போய்கிட்டு இருக்கு. இப்போவும் அந்த எதிர்பார்ப்போடு தான் தியேட்டர் ஓனர்ஸ்லேருந்து எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது இப்போ வந்துடும் ஒரே கனவு. அதனால் சின்ன படங்கள் போட வேணாம் அப்படிங்கிற முடிவு இருக்காங்க. சின்ன படங்கள் வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்தால் கூட தயவுசெய்து இப்போதைக்கு யோசித்துங்க. ஜனநாயகம் எப்போனாலும் வந்துடும், நாங்கள் டக்குன்னு அதான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். உங்கள் படத்தை எடுக்க வேண்டியது வரும், ஷோக்கள் கம்மியாகும். அதை பற்றி நீங்கள் வருத்தப்படக்கூடாதுங்கிற விஷயத்தையும் அவங்ககிட்ட பேசின ஒரு விஷயமும் இருக்குது. ஜனநாயகம் படம் கண்டிப்பாக வரும் சார். ரிவைசிங் கமிட்டியோட என்ன நடந்துட்டுங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதற்கு முன்பாக அந்த மாஸ்டர் படம் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகரோட படம், மிகப்பெரிய எதிர்பார்ப்போட, ஆனால் கம்மி பட்ஜெட்டில் தயாரிப்பட்ட ஒரு படம் தியேட்டரில் வர்றது மாதிரி இருந்த சூழ்நிலையில் அவர் தியேட்டரில் விடாமல், ஏன்னா இந்த 50% சில மேட்டர் இருந்தது இல்லையா, ஓடிடி ஒரு ரேட் பேசணுன்னா ஓடிடியில் அந்த படத்தை ரைட்ஸை கொடுத்துட்டாங்க. ஓடிடியில் தான் படம் ரிலீஸ் ஆச்சு. ஓடிடியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற படம். ஆனால் அந்த ஹீரோக்கும் தியேட்டர்ஸ் ஓனருக்கும் நிறைய ப்ராப்ளம் நடந்த ஒரு விஷயம் இருக்குது. அந்த ப்ராப்ளம் இன்ன வரைக்குமே ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு அதை உங்களை வாழ வச்சதே நாங்கள். ஏகப்பட்ட தியேட்டரில் படத்தை அது ஓட வச்சோம். நீங்கள் ஒரு பெரிய ஸ்டார் ஆனீங்க. கடைசியில் ஒரு சூழ்நிலை சிக்கல் வரும்போது நீங்கள் வந்து ஓடிடி கொடுத்துட்டு நீங்கள் படத்தை மட்டும் பார்த்து போயிட்டீங்களே அப்படிங்கிற பிரச்சனை இன்ன வரைக்கும் ஓடிட்டுருக்கு. ஆனால் விஜய் மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுருக்கதா தியேட்டர் மட்டும் சொல்கிறாங்க. என்ன வந்தாலும் ஓடிடி நான் தரமாட்டேன், தியேட்டரில் தான் பார்க்கணுங்கிற அந்த ஒரு ஹோப் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா. இதற்காக தான் நாங்கள் ஜனநாயக படத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க சார். அதாவது அன்றைக்கி தேட்டருக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ அந்த படத்தை ஓடிடியில் கொடுக்காம இந்த கொடுத்து தேட்டருக்கு ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்டில் தயாரிச்சுட்டு தேட்டருக்காரங்களை கைவிட்டு ஓடிடி பக்கம் போய் ரிலீஸ் ஆகிட்டாங்க. அவருக்கு இன்னமும் தியேட்டர் ஓனர் மத்தியில் ஒரு சின்ன ஒரு டாட் இருந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, அதனால தான் ஜனநாயகன் வந்து திரும்ப இப்போ இருக்கிற அந்த சிச்சுவேஷனை சரி பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அதான் சொல்ல இல்லையா, விஜயோடைய படம் ஓடிட்டு வரக்கூடாதுங்கிறதுனால மக்கள் பார்வை பொண்ணு தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆகணும்னு விஜய் சொன்ன அந்த வார்த்தைக்காக தியேட்டர்ஸ் ஓனர்ஸும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த படம் வந்தால் முதல் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஜனநாயகன் படத்துக்கு தான் அப்படிங்கிறது தெளிவாக இருக்காங்க தியேட்டர் ஓனர்ஸ். சார், இப்போ வினோத் வந்து ஜனநாயகன் விஷயமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஜனநாயகனை பற்றி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் சொல்ல மாட்டேன்றாரு, அப்படியே அமைதியாக போயிடுறாரு. என்ன ரீசன் சார்? ஒன்றும் ரீசன் இல்லைங்க, ஜனநாயகத்தின் வேண்டிய வேலைகள் பண்ணிகிட்டே தான் இருக்கார். ஆனால் இதற்கு பிறகு இப்போ என்ன பண்ணுச்சுன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபர் வந்துருச்சு. இன்னைக்கு இருக்கிற விஜய்க்கு அடுத்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஹீரோ கிட்ட ஒரு வாய்ப்பு அந்த அவரே கூப்பிட்டு வினோதை வச்சு படம் பண்ணுறதுன்னு விஷயங்கள் போச்சு. கதை சொல்லிட்டாங்க, கதை பிடிச்சிருக்கு. அதுக்குள்ளே போகலான்னு நினைக்கும் போது தான் இங்கே அதை ஜனநாயகனுடைய ரிவைசிங் கமிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க சூழ்நிலை. அப்போது வினோத் அவர்கள் பார்த்தாங்க, நம்ம ஒரு படம் முடிச்சு எப்பயுமே ஒரு படம் முடிச்சாருன்னா தியேட்டரில் பார்த்துட்டு ரிலீஸ் பார்த்துட்டு தான் அடுத்த படத்துக்கு அவர் போவார். அஜித் படம் 3 படம் பண்ணியே அப்படி தான் வந்ததே. இப்போது நம்ம அந்த ஹீரோ வந்து வினோத்துக்காக உடனே போகலாமாங்கிற ஒரு கேள்வியும் கேட்டு வினோத் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, சார் ஜனநாயக ரிவைசிங் போயிருக்கு, முடிச்சுட்டு வந்தோம்னா தியேட்டர் ரிலீஸ் பண்ண உடனே அது ரிலீஸ்க்கு ஏற்பாடு பண்ணியாச்சு, வந்த உடனே இமீடியட் ட்ராவல் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தில் அந்த பக்கம் கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணார். அந்த ஹீரோ கிட்ட போய் கதை சொல்கிறது, போக்குவரத்து, இந்த மேட்டர்லாம் இருந்து அது ஒரு டைம் எடுத்தாரே தவிர, ஆனால் ஜனநாயகனை விட்டுட்டு அவர் போகிறதுக்கு மனசு கிடையாது. ஏன்னா ரிவைசிங் கமிட்டியில் அவர் கூப்பிட்டோன்னே இவர் போகணும், அதில் திரும்பி ஏதாவது கட்ஸ் கொடுத்தாங்கன்னா கட் பண்ணி ரெடி பண்ணி டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாம் இஷ்யூ பண்ணணும். ஸோ அந்த ஒரு வேலை மிகப்பெரிய ஒரு அது ஒர்க் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அதனால அவர் அந்த படத்தை தள்ளி வச்சுட்டு ஜனநாயகன்லேயே முடிச்சுட்டு போகணுங்கிற ஒரே குறிக்கோளோட இதுவரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்குமே இருந்துக்கிட்டு இருக்கார். எந்த நிமிஷம் வேணாலும் அந்த ரிவைசிங் கமிட்டியில் பார்த்து போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு மக்கள் பார்வை கொண்டு வரதுக்கான வேலைகளில் இப்போ வினோத் ஈடுபட்டு இருக்கார் சார். இதற்கிடையில் வந்து ஜனநாயகன் படத்தில் இந்த கதை ஒரு விஷயம் சொல்லப்பட்டது ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு சின்ன நெருடல் வந்து வினோத்துகள் நிறையா வந்து இப்போ இடையில சமீபத்தில் பேச வேண்டிய சூழ்நிலை வரும்போது தான் ஆக்சுவலாக பகவத் கேசரி படம் ரீமேக்குன்னு சொல்லிடுறாங்க இல்லையா. ஜனநாயகனை ஒரு 40% தான் எடுத்திருக்காங்க, அப்பா ப்ளஸ் சென்டிமெண்ட். செகண்ட் ஹாஃபில் வர இந்த பொலிட்டிக்கல் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, சில நேரம் தெரியுமா என்னன்னு தெரியல, நான் இப்போ சொல்லிடலான்னு நினைக்கிறேன். பட் அந்த கதை ஒரு பிரபலமான ஹீரோக்கு, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஹீரோ வேற, அது ஜனநாயகனுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஹீரோ, அது இவர் இன்னொரு கதை. அந்த பெரிய ஹீரோ அவர்கிட்ட போய் கதை சொல்கிறாரு,
அந்த ஹீரோ கேட்குறாரு. கதைக்குள்ளே ரொம்ப இன்வால்வ் பண்ணுற ஹீரோ கேட்டு முடிச்சோன்னே மிரண்டு போகிறாரு. ஐயோ என்னைய இப்படி பவர்ஃபுல்லான ஒரு கதையை போய் சொல்கிற நீ அப்படின்னு. ஏனால் ஃபுல்லாக பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம். வசனம்லாம் தெரியும் உங்களுக்கு, காட்சி அமைப்புகள்லாம் தாறுமாறாக இருக்கும். அந்த ஹீரோ எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு இந்த படம் என்னால் இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பாலிஷாக சொல்லி முடிக்கவும் தான் அந்த கேப்பில் தான் டக்குனு ஜனநாயகன் படம் விஜய் வச்சு தன்னுடைய கடைசி படமாக ஒரு படம் உருவாக்குற அளவுக்கு இந்த டாபிக் போயிட்டுருக்கு. அப்போ வினோத் அவர்கள் வந்து துணிவு படம் அஜித்தோட படம் நடந்துட்டு இருக்கும்போதே விஜய் அவர்கள் வந்து சந்தித்த ஒரு விஷயம் இருக்குது. அப்போ நம்ம வந்து கூடிய சீக்கிரம் படம் பண்ணுவோன்னு விஜய் சொன்ன ஒரு தகவலும் இருக்குது. அப்போ அந்த ஹீரோ வந்து இப்போதைக்கு வேணான்னு சொன்னது காரணமாக வினோத் வர்றாரு. இதை விஜய் காதுக்கு போகுது. வினோத்தை கூப்பிட்றாரு, பேசுமான்ற அதாவது தன்னுடைய கடைசி படம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரெடி, பகவத் கேசரி படம் பார்த்தேன், நல்லா இருக்குது, நீங்களும் அதை பார்த்துருங்க, என்ன சேஞ்சஸ் இருக்கோ நீங்கள் தமிழ் நெட்டிவும் நீங்கள் மாற்றிங்க, நீங்கள் இப்போ நான் அரசியலுக்குள்ளே வந்துட்டேன், இதுவும் உள்ளுக்குள்ளே வரணும், உங்களால் முடியும். வினோத் எதிர்பார்க்காத விஷயமா இருந்துச்சு இது. டக்குன்னு பகவத் கேசரியை பார்த்தாங்க, அதில் இருக்கிற மெயின் கண்டென்ட்டை மட்டும் எடுத்தார். இவர் ஆல்ரெடி அந்த ஒரு பெரிய ஹீரோட கதை சொன்னார் இல்லைங்களா, அந்த கதையை செகண்ட் பார்ட்டை இதோட மிக்ஸ் பண்ணுறாரு. அதான் ஒரு டைரோடைய வந்து டேலண்ட்டு சொல்கிறது, ஸ்க்ரீன் பிளே எதனால் மாற்றலாங்கிறதுக்கு சொல்கிறாரு. விஜய் கிட்ட ஒரு புது கதையை சொல்கிறார். பகவத் கேசரி வேறு, நீ சொல்கிற கதை செகண்ட் ஹாஃபில் வர மாதிரி இருக்குது, பிரமாதமாக இருக்குது, நான் எதிர்பார்த்தது தான் வினோத் அப்படின்னு லாக் பண்ணுறாங்க. அதனால தான் விஜய்க்காக அந்த பெரிய ஹீரோவுக்கு சொல்லப்பட்டதை விட விஜய்க்காக இன்னும் சில காட்சிகள் மாற்றுறார். இந்த சாட்டை எடுக்கிறது, இந்த டைலாக் பேசுகிற மேட்டர்லாம் வருது இல்லைங்களா ஜனநாயகனில், விஜய்க்காகவே மாற்றப்பட்டார் இன்னும். ஸோ அதனால் அந்த ஹீரோ மிஸ் பண்ண படம் இன்றைக்கி விஜய்க்காக மாற்றப்பட்டு, ஸோ இந்த இப்போ ஜனநாயகன் வந்து மக்கள் பார்வைக்கு வரப்போகுது. இதனால தான் இந்த வினோத் வந்து இதற்கிடையில் இன்னொரு ஹீரோக்கிட்ட போய் கதை சொல்லி ஜனநாயகன் ரிலீஸுக்கு பிறகு அவர் படம் பண்ணுறாங்க. இந்த ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருந்ததெல்லாம் ஜனநாயகன் படத்தினுடைய சில செய்திகள் தாமதமாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு மாறணும். வினோத் இப்போ வந்து ஜனநாயகம் முடிச்சுட்டு போகிறதுக்காக தான் இப்போ ரெடியாக இருந்துட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற முக்கியமான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்நேரம் அவங்க வந்து பார்த்துருக்கணுமே ரிவைசிங் கமிட்டி எதனால் டிலே ஆச்சு, இப்போ ரிவைசிங் கமிட்டி என்ன டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த படம் பார்க்குறதுக்காக. சார் இதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். செகண்ட் வீக் பார்த்தாருன்னா பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷெட்யூல் பிரகாரம் பார்த்துட்டாங்க அப்படின்னா இந்த 20ஆம் தேதிக்கு மேலே படம் ரிலீஸ் ஆகும். ஒருவேளை செகண்ட் வீக் பார்க்காம தேர்ட் வீக் இந்த மாதிரி அவங்க வந்து டேட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணினால் அந்த மந்த் எண்டுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை நான் சொல்லியிருக்கேன். இப்போ அதுக்கு வேண்டிய வேலைகளை வந்து ரிவைசிங் கமிட்டியுடைய சேர்ந்தவர்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஷெட்யூல் பிரகாரம் வேறு ஒன்று போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதுக்கு முன்னாடி ரிவைசிங் கமிட்டியில் சில படங்கள் இருக்காங்க வேறு. ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, இது சம்மந்தப்பட்ட சில காட்சி அமைப்புகளை சில பேர் இன்வைட் பண்ணி ஒரேடியாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஒன்று இருக்குது. ஏன்னா இதில் வந்து புகார் சொன்னது இந்த இராணுவ சம்மந்தப்பட்டதும் இந்த மத சம்மந்தப்பட்டதுங்கும் போது அவர்கள் 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பார்க்க வேண்டிய அந்த வேலையை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதனால தான் இப்போதைக்கு இந்த வீக் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குன்றது மாதிரி ஒரு தகவல் நமக்கு வந்துச்சு. அதை பட் இதற்கிடையில் வந்து ரிவைசிங் கமிட்டி ஏன் பார்க்கலைங்கிற விஷயத்தை கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் அவர்களும் கொஞ்சம் அவர்கிட்ட வந்து பேசின ஒரு விஷயமும் இருக்குது. அப்போ உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். நாங்கள் இப்போ எல்லாமே முடிஞ்சது, கேஸ் வாபஸ் வாங்கியாச்சு, உங்கள்கிட்ட சொல்லியாச்சு, அக்செப்ட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் டேட்ஸ் நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் டேட் எங்களை கேட்காம சொல்லிட்டீங்க. இப்போ எப்படி தான் சார் நிலவரம் கடைசியாக? இப்போ நான் பிஸ்னஸ் பண்ண எல்லாமே எனக்கு டெய்லி வந்து நெருக்கடி கொடுத்துட்டே இருக்காங்க. இதுக்கு மேலே நல்லா டைம் எடுக்க முடியாதுங்கிற விஷயத்தை மீண்டும் தெளிவுபடுத்தியிருக்காரு. அப்போ தான் சொன்னது, இதற்கு வேண்டிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்குங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த ஒரு 2 பேர் வந்து நாங்கள் ஒரு குழுவை நியமித்தாச்சு, எக்ஸ்ட்ரா 2 பேர் வரணும், வந்துட்டாங்கன்னா டைம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு டைம் சொல்லிடுறோம், நீங்கள் அது வேண்டிய ஏற்பாடை நீங்கள் பண்ணி வச்சு நீங்கள் ரெடியாக இருங்க, நீங்கள் கவலைப்படாதேன்றே ஒரு வார்த்தையை சொன்னதாக ஒரு தகவல் வருது சார் ரிவைசிங் கமிட்டியிலேருந்து. அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இப்போது இந்த வீக்கு வெள்ளிக்கிழமை இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டேல வந்து ரிவைசிங் கமிட்டி வந்து பார்க்குறதுக்கான அந்த ஒரு டைம் வருங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு தகவலாக இருக்குது. மேபி அப்படி ஒரு வேலையை பார்த்துட்டாங்கன்னா அங்கேருந்து திங்கக்கிழமை பார்த்தா கூட ஒரு 2 நாளுக்குள்ளே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வினோத்தும் இதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க விஷயத்த சொல்லியிருக்கேன். அவர்களும் பண்ணி என்ன கட்ஸோ சப்மிட் பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிந்த வரைக்குமே இந்த மாதம் இறுதிக்குள்ளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்ற ஒரு தகவல் எனக்கு வந்திருக்கு. அது இன்றைக்கி வந்த ஒரு சிறப்பான ஒரு தகவலை தான் நான் இப்போ நேரில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போது வரைக்குமே சார். ஏன் கேவிஎன் நிறுவனம் இது சம்பந்தமான எந்த அப்டேட்டும் யாரிடமும் வெளியிடாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வருது இல்லை?
இல்லை அது என்ன காரணம்னா ஏற்கனவே வந்து நிறைய பண்ணியாச்சு. இப்போ திரும்பி நம்ம வந்து திரும்பி ஸ்டாட்ஸுங்களோ இல்லை சில ஒரு டெய்லர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சார். படத்துக்கு முன்னாடி உடனே பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க அதை. பட் இங்கே ஒரு ப்ரொமோஷனும் பண்ணுறது மாதிரி இருந்தாங்க படத்துக்கு முன்னாடி. இது எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இப்போது ரிவைசிங் கமிட்டிலேருந்து சர்டிஃபிகேட் கிடைச்ச உடனே அவங்க பார்த்துட்டாங்கனாலே நீங்கள் உடனடியாக அந்த ப்ரொமோஷன் எல்லாம் கொஞ்சம் பண்ணலாம். அதற்கிடையில் திரும்பி ஒரு டேட்டை ஒன்று ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா டேட் தெரிஞ்சுட்டா நம்ம பண்ணுங்கிற விஷயத்தில் இருக்காங்க. அதனால தான் அவர்கள் அதனுடைய சில விஷயங்கள் இது வரைக்குமே வெளில தகவல் கொடுக்காமல் இருக்காங்க. ஆனால் தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. அந்த இன்டீரியர் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டு தியேட்டர் ஓனர் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாத்திட்டையுமே பேசிகிட்டு இருக்காங்க. மக்களுடைய பார்வைக்கு தான் நீங்கள் ஒரு அப்டேட் சிலது கொடுக்க முடியல. காரணம் நீங்கள் டேட் இல்லாமல் திரும்பி கொடுத்துட்டு ஒருவேளை கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா திரும்பி அதை மக்கள் பிறகு என்னாச்சுன்னு அவர்கள் கேள்வி கேட்பாங்க. அந்த வந்து ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இது வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து தகவல் கொடுக்காமல் இருக்காங்க. நெக்ஸ்ட் வீக்கு மேலே அவர்கள் வந்து இந்த ப்ரொமோஷனில் இருக்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. இப்போ தான் ஒருத்தர் 2 பேர் உள்ளுக்குள்ளே இறங்குறாங்க. ஜனநாயகம் பற்றின சில விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிடைச்சோன்னு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ப்ரொமோஷன் வரும் உங்களுக்கு. அதாவது இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிந்து வந்து நெக்ஸ்ட் வீக் வந்துடும். அந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட்டோடு அவங்க வெளியே வர்றாங்க சார். ஓகே சார். இப்போ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் வந்து சர்டிஃபிகேட் கையில் கிடைக்காம நீங்கள் டேட்டை ஏன் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்ற கொஸ்டின் திரும்ப வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வேலை போய் ஏற்கனவே அந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணாங்க. ஆமாம் ஆமாம். நீங்கள் வந்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட வராதிங்கன்ற உங்களுடைய என்ன சொல்ல ஆணித்தரமாக ஒரு பதிலாக அதான் இருந்தது. பட் இங்கே அந்த அதாவது அவருடைய கேள்விக்கு இடம் இல்லை. ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு தவறு கிடையாது. 1 மாதத்துக்கு முன்னாடியே சப்மிட் பண்ணிட்டாங்க. பட் அது திரும்பி அதுக்குள்ளே போக விரும்பலை நான் இதை. அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து கொஞ்சம் இப்போதைக்கு சில வேலை ட்ரெயினில் விடாமல் இருக்கு. இந்த தியேட்டர்ஸ் ஓனர் சொன்ன பார்த்தீங்களா, அன்னைக்கு ஒரு பீரியட் நடந்தது இல்லைங்களா, கொரோனா பீரியடில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி தியேட்டர் ஓனர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. தயாரிப்பு நிறுவனம் படத்தை கையில் கொடுத்துறேன்றாங்க. இந்த படம் வந்தால் தான் இந்த 26ல் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு வசூலையும் சில பிரச்சனையிலும் முடிக்குங்கிற நம்பிக்கையோட தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் இருக்காங்க. நானும் அதை தான் சொல்லிக்கல விரும்புகிறேன். படம் தப்பு பண்ணாது, உங்களுடைய பல பிரச்சனையில் ஜனநாயகம் வந்து தீர்த்து வைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு மிகப்பெரிய இருக்குது. ரசிகர்களும் மக்களும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருங்க. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்கல்ல. ஸோ இந்த மாதம் இறுதிக்குள்ளே படம் கண்டிப்பாக வந்துடும் சார். நமக்கு வந்த தகவலை இன்றைக்கு வந்த தகவலை நேயர்களுக்கு சொல்லியிருக்கோம். இன்னும் சில தகவல்லாம் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நான் பேசுகிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.